மேல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனால இல்லை. ஸோ அதான் டேரக்டர் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மொத்த லைக் எப்படி இந்த படம் போகும் அப்படின்றத வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி எனக்கு சொன்னாரு. ஸோ அதை வச்சு லைக் நான் ஒரு இதை ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அது மூலியமா நான் அந்த பாட்டை எழுதினேன். ஸோ படத்தோட லைக் படத்துல நடக்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லாம சொல்லணும், சட்டுலாம் நம்ம வந்து அந்த மெசேஜை காட்டணுன்றதான் அந்த பாட்டோட மோட்டோ மொழி. ஸோ அப்படிதான் எழுதியிருப்பேன். எல்லாரும் கேளுங்க, அதுக்கு மேல எதுவும் தெரியல. மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு வாசல் இருந்து ஆரம்பிச்சிருக்கா. அது நல்லபடியா பெரிய நல்ல படம் சிறப்பா தம்பி மணிவர்மன் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. தம்பி கேஜி கேமரா நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்காரு. இதை வந்து தனஞ்சயன் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பா பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காரு. நன்றி, வணக்கம். ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட கதையை வந்து இந்த மணி எனக்கு முன்னாடிலாம் பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் ஒரு 2 நிமிஷம் தான் எனக்கு கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பாரு. நானும் பெருசா சேரும்பாடமா அப்படின்னு கேட்டுக்கல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். இப்போ காலையில மேல்நாள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் உதயமாகுது பார்த்தீங்களா, அது ஒரு 2 ரூபா காசளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசளவுக்கு தான் சூரியன் அடிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்க, ஒரு 1 ரூபா காசளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனா இந்த 2 ரூபா காசளவுக்கு வர்ற எழுந்து வர்ற சூரியன் 1 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா பார்த்தீங்களா, அப்படியே உலகம் முழுக்க அந்த பிரபஞ்ச பூமி முழுக்க பிரிக்கும் பாருங்க அந்த ஒளிய. அதுபோல் 2 நிமிஷத்துல இந்த கதையை சொன்ன அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடியில ஒரு பெரிய பிரமாண்டமான படத்தை எல்லோரும், நானே நடிக்கணும்னு நினைக்கல, இப்படிதான் நினைக்கல, சாதாரண ஒரு படத்துல நடிக்கிறேன் நினைக்கிறேன். மொத்த இந்த படத்துல 4 நாள் தான் நடிச்சேன். 4 நாள் தான் நடிச்சுங்க. படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. நடிக்கிற போது ஒவ்வொரு படங்களையும் நம்ம பல படங்களை போய் நடிக்கிற போது தெரியும் அப்படின்னு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சுக்கணும் தானே. பாருங்க, கொண்டாந்து எங்க கொண்டாந்து நிறுத்திருக்குன்னா அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுச்சு. அவர் கண்ணில் பட்டு அங்கிருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணில் பட்டு இன்னைக்கு வந்து நிக்க பிரமாண்டம். இல்ல கேட்க கேட்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் இருக்கிறது மூலமா 2 விஷயம், முக்கியமான விஷயம் வந்துருக்கேன். ஒண்ணு, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமாரோட கலையில பியூசி படித்தேன். நான் வந்து இழந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியே மிலிட்டரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்கார்ந்து அந்த பகுப்பறைகள் அந்த வீதி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. அது ஒண்ணு நடந்திருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய வகுப்பறையில எப்படி உட்கார வச்சு அந்த படம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்காங்க. இன்னும் ஒண்ணு, நான் வேற அரசியல்கள் வந்து வந்தாரு. எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்ல பாத்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள், ஐயா பழக்கரப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் அவர் பார்த்துட்டு விழுந்து அவர் வர எனக்கு தெரியாது. பார்த்து நேர்கடா சந்திச்சோட எனக்கு காது ஓட கண்டு ஓடல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞர். அவருக்கு இணையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாடு யாரும். நான் அப்படி அவரோடு ஐயாவோடு நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெருமை.
யூனிட்ல பாத்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க சக்கு சக்கு சக்குன்னு, அதாவது சின்ன பட்ஜெட் தான், சின்ன பட்ஜெட் தான். அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கும் அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு. இது இப்படி வந்து நிக்கணும். அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டர் வர்றது அவரு, இன்னும் ஒரு அனிருத்து அவரு அது ரூம்ல பார்த்தவரே அடிச்சு அடிலுக்கு வருகிறது. அவர் வீட்டாரு எனக்கு தெரியாது. அவர் பாரதியாருக்காக ஒரு அவரே மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்தது. இந்த படம் இவ்வளவு பெரிய இந்த இடத்த வந்து அடைந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேகமா ஒரு நாளைக்கு ஓட்டு போடணும், ஊருக்கு மதுரை முதல்ல தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இவ்வளவு ஒரு அவசரத்திலையும் இவ்வளவு எல்லாரும் பெரிய பெரிய சிவிகுமார் இல்ல, அப்புறம் இன்னும் ஒண்ணு அழகாக சொல்லணும். தயாரிப்பாளர் அழகு இல்லாத ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்ல சந்திக்கிறாரு எல்லாங்க. ஏன்னா அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்கள் போய் காலை வச்சுட்டு கையை நினைச்சு போட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து நான் கூட ஏயா நீங்க போறீங்க சினிமா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்தம் போட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுறது சொல்லியிருக்காரு.